9ஆம் நிலை. மூத்த மகனின் வெற்றி முத்தம். 1000 மைல்களை கடக்கும் பயணம் ஒரு அடியிலிருந்துதான் தொடங்கும். கண்ணீரோடு சிலுவை பேச ஆரம்பித்தது. இயேசுவே, போதும், இதற்கு மேல் என்னால் முடியாது. உம்மை மெல்ல மெல்ல கொல்லவா நான் படைக்கப்பட்டேன். உமது தந்தையின் படைப்புகள் நாங்கள். கனி தரவும் நிழல் தரவும் மழை தரவும் படைக்கப்பட்டவர்கள். நான் ஒரு நாற்காலியாக உருவாகியிருந்தால் வாழ்த்தப் பெறுவேன். ஒரு ஊன்றுகோலாக உருவாகியிருந்தால் முதியோர்களால் ஆசிர் பெறுவேன். ஆனால் சிலுவையாக பிறப்பெடுத்து உம்மை கொல்லும் சாபத்திற்கு ஆளாகிவிட்டேனே, என்னை மன்னிப்பீரா இயேசுவே. இயேசுவின் குரல். கவலைப்படாதே சிலுவையே, உன்னை மனிதரிலும் மேலாக உயர்த்துவேன். நின்று பயன் தரக்கூடிய நீ என்னோடு நடந்து கொண்டிருக்கிறாய். என்னோடு நடக்க வேண்டியவர்கள் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நீரால் திருமுழுக்கு பெற்றவர்கள், ஆனால் நீயோ என் இரத்தத்தினால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறாய். சிந்தனை. எழுந்து காட்ட மீண்டும் விழுந்து கிடக்கின்றார். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பது சீடனுக்கு அழகல்ல. திரும்பி பார்க்கின்றார். அங்கே கனத்த இதயத்தோடு மண்ணில் முகம் புதைக்கின்றார். ஆனால் புயலாக எழுகின்றார். தந்தையின் திருவுளம் நிறைவு பெற எப்போது வேண்டுமானாலும் மிதிப்பட்டு இறக்கும் சூழ்நிலையில் வாழும் எறும்புகளை சற்று கவனியுங்கள். ஒரு நாள் மட்டுமே உயிர் வாழும் ஈசல்களிடமிருந்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்கள். இவைகள் துன்பங்களை கண்டு கவலை கொள்வதில்லை. ஏனென்றால் இவைகளுக்கு கூட தெரியும் தம்மை படைத்தவர் எல்லாம் வல்ல இறைவன் என்று, அவர்களை விட மேலான நமது நிலை என்றோ. ஆகவே வீழ்ச்சி என்ற அலை வரும்போது எழுச்சி என்ற நங்கூரமாக வாழ சிந்திப்போம். இறை விருப்பத்திற்காக நாம் அனுபவிக்கும் துன்பத்திலும் ஒரு சுகம் தெரியும். அங்கே இறைவனின் கரம் தெரியும். ஜெபம். வீழ்ந்தாலும் மாசற்ற செம்மறியாக எழுந்த இயேசுவே, மீண்டும் மீண்டும் பாவ சேற்றில் விடும் எங்களை பரிவோடு கண்ணோக்க உமது மாண்பு நிறைந்த உள்ளத்தால் எங்களை மன்னித்தருளும். ஆமென்.